ஆவியானவர் இல்லாம உங்களால ஒண்ணுமே ஆரம்பிக்க முடியாது. அப்ப எங்கெல்லாம் ஒண்ணு உருவாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் யாரு வர்றா? இயேசுவை பிறப்பிக்க என்னால முடியும் என்றால் உன் வாழ்க்கைய அதிசயமா மாற்ற முடியும். அபிஷேகம் வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய தடையும் உன் வாழ்க்கையில இருந்து கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? நாக்க கண்ட்ரோல் பண்ணுங்க. நாக்கு சரியாயிருச்சு, வாழ்க்கை சரியாயிரும். அந்நிய பாஷையில பேசுறதுன்னா என்ன? அந்நிய பாஷையில பேசுறது வேற ஒண்ணும் இல்ல, தேவனை மகிமைப்படுத்துவது. பரிசுத்த ஆவிக்கு உன்னை ஒப்பு கொடுத்த அப்படின்னா உன்னுடைய தானியத்தை தேவன் அளவில்லாமல் மாற்றுவான். உதவி தேவை, எனக்கு ஒத்தாசை தேவைன்னு சொல்ற உங்களுக்கு சொல்றேன், ஆவியானவர். ஆவியானவருக்கு மரியாதை கொடுக்கிற குடும்பம், அந்த தலைவன், அவன் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பம் வாழும். எந்த ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பில் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில பிசாசினுடைய கிரியைகள் கம்மியா இருக்கும். நல்லா மனசுல ஆழமா வச்சுக்கோங்க, பிசாசினுடைய போராட்டங்கள் கம்மியா இருக்கும். எப்படி சொல்றீங்க? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவருக்கு மரியாதை கொடுக்கிற தேவ பிள்ளைய பரலோகம் கனம் பண்ணும். இன்னைக்கு பரலோகத்தினுடைய ஒரே ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர் பிரீன் கிடையாது, இந்த உலகத்துல தலை சிறந்த எந்த பிரசங்கியாரும் கிடையாது, ஆவியானவரே. இயேசு தம்முடைய வாயை திறந்து சொல்லுகிறார், நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திற்கு வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களை கண்டித்து. ஆவியானவருக்கு எந்த ஒரு மனுஷன் மரியாதை கொடுக்கிறானோ, ஆவியானவருக்கு மரியாதை கொடுக்கிற குடும்பம், அந்த தலைவன், அவன் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தலைமுறை தலைமுறையாக அந்த குடும்பம் வாழும். பரிசுத்த ஆவியானவர். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் ஸ்நானகன் கற்பத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். சரி, ஆவியானவர் இல்லாம உங்களால ஒண்ணுமே ஆரம்பிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில ஆவியானவர் இல்லாம ஒண்ணுமே. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், உலகம் ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா? ஆமாண்ணா ஆமன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போவதற்கு, அதாவது இலக்கை அடைவதற்கு ஆவியானவர் உதவி செய்தாரா? எப்படி உதவி செய்தார்? சொல்லுங்க, எப்படி உதவி செய்தார்? பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக. எனக்கு இருட்ட பாதை தெரியலன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்தி கொண்டே இருந்தார். தேவனுடைய ஆலயத்தை கட்டி நிர்மாணித்திருக்கிறார்கள். ஆராதனை ஆரம்பிக்க போகிறது. அங்க கர்த்தருடைய ஆவியானவர் பிரசன்னமாகிவிட்டார். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டாகிவிட்டது. அங்கே என்ன ஆகிவிட்டது? யார் வந்துட்டா? பரிசுத்த. அவங்களால ஊழியம் செய்ய முடியல, ஆசாரியர்களால ஊழியம் செய்ய முடியல. அப்ப எங்கெல்லாம் ஒண்ணு உருவாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் யாரு வர்றா? ஆவியானவர். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இயேசு பிறக்கணும்னா யாரு தேவை? ஆவியானவர் வந்த உடனே செய்வார். ஒண்ணு ரொம்ப முக்கியமா சொல்றேன், ஆவியானவர் வந்த உடனே உங்களுக்கு செய்யற மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசு சொன்னாரு, என்னை குறித்து நான் சாட்சி கொடுப்பது இல்லை, என்னை குறித்து வேறொருவர் என்ன செய்வார். அப்ப ஆவியானவருடைய முதல் வேலை என்ன தெரியுமா? இயேசுவை குறித்த சாட்சி. இயேசுவை உங்களுக்கு பிரசங்கிப்பா, இயேசுவை அறிந்து கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியில நிரம்புற ஒரு மனுஷன் இயேசுவை புரிந்து கொள்வீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்யற இரண்டாவது மிக முக்கியமான காரியம், அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். பிதாவினுடைய ஆழத்தை அறிஞ்சது யாரு? ஆவியானவர். அவர் சுயமாய் பேசாமல், அவர் சுயமாலாம் என்ன செய்ய மாட்டாரு? பேச மாட்டாரு. தேவன் அவருக்கு என்ன பேசும்படிக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை மட்டும்தான் என்ன செய்வாரு? ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், ஒரு ஆவியானவருடைய உதவி உனக்கு ரொம்ப முக்கியம்.
உன் படிப்புல ஆவியானவருடைய உதவி உனக்கு தேவை. நீ வேலை பார்க்குற இடத்துல உனக்கு ஆவியானவருடைய உதவி தேவை. நீ எந்த வேலை செஞ்சாலும் உன் குடும்பத்தில் உனக்கும் உன் கணவருக்கும் சமாதானமா, அதுக்கு ஆவியானவருடைய உதவி தேவை. உன் பிள்ளைகளுடைய சுகமா, உனக்கு ஆவியானவருடைய உதவி தேவை. உன்னுடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதமா, உனக்கு ஆவியானவருடைய உதவி தேவை. ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நீ எதையுமே ஆரம்பிக்க முடியாது. அப்படி ஒன்று ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அது ஆவியானவருடைய உதவி இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லா போக முடியாது. ஆவியானவர் எல்லாம் சொல்லுங்க. ஆவியானவர், பரிசுத்தாவியானவர் எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்தாவியானவர், அவருடைய உதவி இல்லாமல் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் திருப்பி சொல்றேன், நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆவியானவர் விட்டுருவாங்க, அவருடைய ஆலோசனை கேட்கறது இல்லை. நான் செய்யறதெல்லாம் சரின்னு நினைக்கும் போது தான் அங்க பிரச்சனை வருது. இந்த காலை வேளையில நீங்க உங்களை ஆவிக்கு ஒப்பு கொடுங்க. இதுவரையும் ஆவியின் அபிஷேகத்தை நான் பெருசாக நினைக்கல ஆண்டவரே. நான் ஆவியின் அபிஷேகத்துக்கு நிறைய நேரம் கொடுக்கல ஆண்டவரே. உங்களுக்கு நேரம் செலவழிக்கல ஆண்டவரே. அதான் பிரச்சனை. உன் குடும்பத்தில் நீ போய் முட்டிக்கிட்டே இருக்க பாரு. இது திருந்துமா, இது மாறுமா, இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி முட்டிக்கிட்டே இருக்க பாரு. அதுதான் பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு, நான் இயேசுவை பரப்பிக்க என்னால் முடியும் என்றால் உன் வாழ்க்கையை அதிசயமாக மாற்ற முடியும். இயேசு அதிசயம் என்று நீ நம்புவன்னு சொன்னா உன் குடும்பத்திலேயே அதிசயம் செய்யறது ரொம்ப சுலபம். எத்தனை பேர் இயேசு அதிசயம் நம்புறீங்க? எந்த ஒரு மனுஷனுடைய உதவி இல்லாமல் இயேசு பிறக்க முடியும் என்றால் எந்த மனிதனுடைய உதவி இல்லாமல் உனக்கு நன்மை வருவது எளிது. எந்த மனிதனுடைய உதவி இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை மாறுவது எளிது. நான் சொல்றேன், ஆவியானவர், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சொல்றீங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றாரு, ஆவியின் அபிஷேகத்தை பத்தி பேசுகிற பொழுது ஒரு சாட்சியை அவர் கொடுக்கிறார் பாருங்க. எங்க கொடுக்கிறார் அப்படின்னா, முதலாக பல வரங்களை தேவன் இந்த பைபிள்ல தேவன் பேசியிருக்கிறாரு. 9 வரங்களை தேவன் பேசியிருக்கிறாரு. ஆனா அதுல 2 வரம் தான் புதிய ஏற்பாட்டுக்கு புதிய வரம். ஒன்று அந்நிய பாஷை, இன்னொன்று அந்த அந்நிய பாஷைக்கான விளக்கம். இந்த 2 வரம் தான் புதிய ஏற்பாட்டில் தேவன் புதுசா கொடுத்த வரம். மற்றதெல்லாம் எக்ஸிஸ்டிங் 7 வரங்கள் செயல்பட்டு கொண்டே இருந்தது. நல்லா கவனிங்க. ஏன் இந்த 2 வரத்தை தேவன் கொடுத்தார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் சொல்லுகிறான், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். காலை வேளையில் நான் சொல்றேன், உலகம் தேடுற பக்தி வேற, உலகம் காட்டுற பக்தி வேற. பக்திமான்கள் அவங்க காட்டுறது வேற, மனசுல ஆழமா இருக்கட்டும். உலகம் காட்டுற பக்தி வேற, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்ற பக்தி வேற. எபிரேய மொழி, கிரேக்க மொழியில் ஐக்கடோமியோ என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பக்தி விருத்தி என்ற வார்த்தைக்கு என்ன பயன்படுத்தி இருக்கிறாங்க? ஐக்கடோமியோ. ஐக்கடோமியோனா என்ன தெரியுமா? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அவன் தனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை பலப்படுத்திக் கொள்ளுகிறான். ஒரு வீடு கட்டுறோம், அப்படிதான் அந்நிய பாஷை. இல்ல கட்டின வீட்டை சரி பார்க்கிறோம், அதான் அந்நிய பாஷை. ஒரு வீடு உடைஞ்சு போயிருக்கு, இப்ப இந்த வீடை திருத்தணும், என்ன செய்யறது? அந்நிய பாஷை. அந்த அர்த்தத்துல தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் அந்த காலை வேளையில சொல்றேன், ஆவியின் அபிஷேகம் உன் வாழ்க்கையில் இருக்கிற சீர்கெட்ட காரியங்களை சீர்திருத்தும். அபிஷேகம், வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இந்த காலை வேளையில வாழ்க்கையில நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம், எதிர்பார்த்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, நான் சொல்றேன் அபிஷேகம். அபிஷேகம் வந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய தடையும் வாழ்க்கையில இருந்து கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? ஆமென் சொல்றேன். நீங்க நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து இந்த ஆவியானவரை பத்தி பேசும்போது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. இயேசு அவருடைய 33 வருடம் வாழ்க்கையில அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு தன்னுடைய கரத்துல ரத்தத்தை கையில வச்சுட்டு
அவர் இப்போ பரலோகத்துக்கு போய்கிட்டு இருக்கார். பரலோகத்தில் இருக்க தேவ சமூகத்தில் ரத்தத்தை தெளிக்கணும். நல்லா கவனிங்க. ஆனால் ஒரு பெண்மணி இயேசுனுடைய பிரயாணத்தை தடுத்து கீழே கொண்டு வந்துட்டா. இயேசு பிரயாணத்தில் இருக்கிறாரு, இயேசுவை கீழே கொண்டு வந்துட்டு இயேசு அவளை பார்க்குறாரு. ஆனால் அவங்களால அவரை புரிஞ்சுக்க முடியல. ஐயா, அவங்க கேட்குறாங்க, ஐயா இயேசுவை பார்த்தீங்களா? இந்த கேள்வி நான் அவன்கிட்ட கேட்குறேன். இயேசுவை பார்த்தீங்களா? அந்த அம்மாவுடைய வாஞ்ச, ஐயா இயேசுவை பார்த்தீங்களான்னு கேட்குறான். அவரை என்ன நினச்சி கேட்குறா? தோட்டக்காரர்னு நினச்சி கேட்குறா. ஐயா இயேசுவை பார்த்தீங்களா? இயேசுனார் 33 வருடம் 2வது மனுஷனாக பிறந்து மிக முக்கியமான ஒரு வேலையை செய்கிறதுக்காக ரத்தத்தை எடுத்துகிட்டு பரலோகத்தில் போய் இந்த ரத்தத்தை தெளித்து ஆவியானவரை பூமிக்கு அனுப்புனாதான் சீன் முடியுது. ஆனால் அந்த வேலையை செய்ய விடாமல் ஒரு பெண்மணி கீழே கொண்டு வந்துட்டாங்க அவரை. நீங்கள் அந்த வேலையெல்லாம் இல்லை, இப்போ எனக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி. இப்போ இயேசு பரிசுத்த ரத்தத்தை கையோடு நிற்கிறார் தோட்டத்தில். இந்த அம்மா அவர்கிட்ட கேட்குறாங்க, இயேசுவை பார்த்தீங்களா? இதே வார்த்தையை யோபு சொல்றாரு. யோபு 23:3. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அவர் சொல்றாரு பாருங்க, யோபு சொல்றாரு, இந்த தேவனை எங்கேயா பார்க்க முடியுமா? இந்த தேவனை எங்கேயா போய் பார்க்க முடியுமா? சொல்லுங்க. நான் அவரை எங்கே கண்டு அவரை என்ன செய்யலாம்? சந்திக்கலாம். அவர் கேட்கிறாரு, யோபு கேட்கிறாரு. மரியாளும் இயேசுவை சந்திக்க தான் எங்கே வந்திருக்கிறாங்க? சொல்லுங்க, எங்கே வந்திருக்கிறாங்க? சொல்லுங்க. மரியாள் எங்கே வந்திருக்கிறாங்க? இயேசுவை பார்க்க வந்திருக்கிறாங்க. இயேசுவை சந்திக்க வந்திருக்கிறாங்க. கல்லறையை பார்க்க வந்திருக்கிறாங்க. யோபுவும் அதான் கேட்குறாரு, இவரை எங்கே போய் பார்க்குற? இந்த உலகமும் அதை தான் கேட்டுட்டு இருக்கு, இறைவனை எங்கே போய் பார்க்க? சிலர் சொல்கிறாங்க கடற்கரைக்கு போங்க, அங்கே இறைவன் இருப்பாருன்றாங்க. சிலர் சொல்கிறாங்க மலைக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க இஸ்ரேலுக்கு போங்க, அங்கே இருப்பாருன்றாங்க. சிலர் சொல்கிறாங்க அரபு தேசத்துக்கு போங்க, கடவுள் அங்கே இருப்பாருன்றாங்க. இல்லைன்னா ஏதாவது மரத்துக்கு கீழே பாரு. உலகமே அதான் சொல்லுது, கடவுளை தேடுது. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன், நான் நிற்கிறது உனக்கு தெரியல. ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்கிறார், அவர் எங்கேயும் போல. நீ ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிற. ஆனால் ஆண்டவர் உன் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. நிற்கிற ஒரு ஆண்டவர்னு சொல்லி உனக்கு தெரியல. யோபு கேட்குறாரு, கடவுளை எங்கே போய் பார்க்க? மார்த்தாலும் கேட்குறாங்க, கடவுளை எங்கே போய் பார்க்க? இயேசுனார் எங்கே இருக்காரு? இயேசு சொன்னார், இப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட சரீரத்தில் இயேசு இருக்கிறார். அதனால் அந்த அம்மாவால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார். இயேசு சொன்னார், மரியாளே நான் தான். அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிக்க போகிறா. கொஞ்சம் இரு, ரொம்ப முக்கியமான வேலையில் இருக்கேன், நான் உனக்கு ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன். நான் இங்கே இல்லை, நான் உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு போயிட்டேன், தேவ சமூகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன். என் கையில் பரிசுத்த ரத்தம் இருக்குது. இந்த ரத்தத்தை எடுத்துட்டு நான் தேவனுடைய சமூகத்தில் போய் தெளிக்க போகிறேன். அப்போ தான் பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு என்ன செய்ய போகிறார்? தேற்றரவாளன் இந்த பூமிக்கு என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். நீ போய் எல்லாத்துட்டையும் சொல்லு, நான் உயிரோட எழுந்துட்டேன். இப்போ இவங்க போயிட்டாங்க, இயேசு பரலோகம் போயிட்டாரு. இப்போ பரலோகத்திலிருந்து தேவன் இயேசுவா வரல, எப்படி வந்திருக்கிறாரு? சொல்லுங்க, என்னவா வந்திருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவராக வந்திருக்கிறாரு. இன்னைக்கு யாருக்கு உதவி வேணுமோ யோபு மாதிரி கேட்டுகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் எங்கேயும் இந்த ஆவியானவர் சந்தித்து உதவி செய்வார். யாருக்கும் உதவி செய்வார். செய்ய வேண்டியது ஒன்று தான், ஆவியானவரோ உள்ளத்தில் தேடுறியான்றதை மட்டும் பாரு. உதவி தேவை, எனக்கு ஒத்தாசை தேவைன்னு சொல்கிற உங்களுக்கு சொல்கிறேன், ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய பலவீனத்திலே, சத்தமா சொல்லுங்க, என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். உனக்கு என்ன பலவீனம் இருக்குன்றது ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக அந்த பலவீனத்தில் என்னுடைய பலத்தை நான் என்ன செய்வேன்? சரத்தில் பலவீனமாக இருக்கா? குடும்பத்தில் பலவீனம் இருக்கா? நான் சொல்கிறேன், ஆவிக்கு முதலிடம் கொடுங்கள், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகையினால நான் சொல்கிறேன், சனிக்கிழமை வாங்க, வந்து ஆவியானவருடைய சமூகத்தில் காத்துருங்க. இந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ணுங்க. நாக்கு சரியாயிருச்சு,
வாழ்க்கை சரியாயிரும், நடை சரியாயிரும், பார்வை சரியாயிரும், பேச்சு சரியாயிரும். நாக்குக்கு கீழே என்ன இருக்கு? பாம்பின் விஷம் இருக்கு. திருப்புங்க யாக்கோபு புஸ்தகம் 3:8. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத, சொல்லுங்க, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும், எல்லாம் சத்தமா படிங்க, சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நாக்கு என்னவா இருக்கு? எல்லாத்துக்கும் பல்லுல தான் விஷம் இருக்கும், அது பிராணிகளுக்கு. நாக்குல விஷம் யாருக்கு? மனுஷனுக்கு. பல்லுல இருக்கிற விஷம் யாருக்கு? பிராணிகளுக்கு. நாக்குல விஷம் யாருக்கு? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க? உண்மையிலே தேவன் அதுக்கு தான் சொல்றாரு, இந்த விஷம் உன் குடும்பத்தை பாதிச்சிடக்கூடாது. பிறந்த எல்லா மனுஷன் நாக்குலயும் என்ன இருக்கு? இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான், இதை விஷத்தை அமிர்தமா மாத்திரதான் ஆவியானவருடைய வேலை. ஏசாயா இருக்காரு, ஏசாயாவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அவருடைய மாமா, அவங்க மாமா தான் ராஜா. திடீர்னு ஒரு நாள் என்ன செஞ்சிடறாரு, அவர் ஊழியக்காரர் தான், ஆனா மாமாவை நம்பியே வாழ்க்கையை நடத்துறாரு ஏசாயா. அவர் பெரிய ராஜா, உசியா ராஜா, மாமாவுடைய அரவணைப்பிலே போறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் செத்து போயிட்டார். எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்றேன், நான் அடிக்கடி சொல்றது, மனுஷனை மட்டும் பிரியப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. மனுஷனை மட்டும் என்ன செய்ய முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு உதவின்னு தேவைப்படுறப்ப ஒருத்தன் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டேன். நீங்க அப்படியே ஓடி ஆடி ஆப்பா அப்படியே எல்லாரையும் அள்ளிக்கிட்டு குடும்பம் அப்படின்னு போனாலும் ஒத்தவன் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டான், உங்களுக்கு ஆபத்துன்ற நேரத்தில். இது மனுஷனுடைய இயல்பு, மனித குலத்தினுடைய இயல்பு. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் வேற. அதான் சொல்றேன், உசியா ராஜா இருக்காரு, அவர் மரிச்சு போயிடுறாரு. மரிச்சு போனா இப்ப ஏசாயா தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவள் நாளா சோறு போட்டது ராஜா, இவள் நாளா பார்த்துக்கிட்டது ராஜா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது மாமா, எல்லாம் செஞ்சது மாமா. இப்ப மாமா போயிட்டாரு, என்ன செய்யணும் தெரியல, நின்றுகிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். தேவ தூதர்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் உடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்ற திரும்ப திரும்ப கூப்பிட்டு சொல்லுகிற சத்தத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அசுத்த உதடுள்ள மனுஷன் நான் அதமானேன் அப்படின்றார். என்ன உதடு? அசுத்த உதடு. ஏன்னா இங்க என்ன இருக்கு? விஷம் இருக்கு, அதனால இது அசுத்த உதடு. சொல்றாரு அசுத்த உதடு எனக்கு இருக்கு, அதமானேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ரைட்டு போ, அப்படியே போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உடலை கத்த சொல்றாரு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி தலல தேவன் கொண்டு வந்து யார் நாக்கில் வச்சாராம்? வெச்ச மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. வெச்ச மாத்திரத்தில் இயேசுவுக்கே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சாரு. இயேசு சிலுவையில அனுபவிக்க போகிற அந்த பாட தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எப்படிங்க இது வரைக்கும் மாமாவை நம்பிக்கிட்டு இருந்த ஆள் எப்போ மாறினாரு? என்னைக்கு பரலோக அக்கினி நாக்க தொட்டுச்சோ அன்னைக்கே மாறிட்டார், அன்னைக்கே மாறிடுச்சு. அதனாலதான் தேவன் வானத்திலிருந்து பிரிந்து இருக்கிற அக்கினிமயமான நாவுகளை இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பல. யார் அவரை தேடி காத்திருந்தாங்களோ அவங்க மேல அனுப்புனாரு. மேல அனுப்புனவங்க எல்லாரும் அந்நிய பாஷையில என்ன செஞ்சாங்க? அந்நிய பாஷையில பேசுறதுனா என்ன? அந்நிய பாஷையில பேசுறது வேற ஒண்ணும் இல்ல, தேவனை மகிமைப்படுத்துவது. அந்நிய பாஷையில பேசினா என்ன நடக்குது? தேவனை மகிமைப்படுத்துறது. நான் உங்களுக்கு சொல்றேன், சில பேர் பார்த்துருக்கீங்களா, அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு பாட்டுலாம் டாப் கிளாஸ்ல போனாதான் அவங்க பாட்டவே ஆரம்பிப்பாங்க. இப்படி மெல்ல ஆரம்பிச்சு வேகமா போனா தான் கியர் டாப் கியர்ல போனாதான் அந்நிய பாஷையே ஆவியானவரே இறங்கி வருவார். அப்படிலாம் இல்லை, நீங்க எப்பனாலும் அந்நிய பாஷை பேசலாம். இது ஒரு மொழி. இந்த மொழியை கேட்கறது யாரு? பரலோகத்தின் தேவன். இந்த மொழியை கேட்கறது யாரு? பரலோகத்தின் தேவன்.
1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் சொல்லுகிறது, நான் அந்நிய பாஷையிலே தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுகிறேன். என்ன பேசுறேன்? சத்தமா சொல்லுங்க, என்ன பேசுறேன்? என்ன பத்தி ரகசியம் பேசுறேன். அப்ப ரகசியம் பேசுறோம், நானும் அவரும் பேசுறோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் நீங்க பேசுறதை மட்டும் கேட்டுட்டு இருக்க மாட்டார், அவரும் உங்கள்ட்ட என்ன செய்வார். அப்ப ஒரு மனுஷன் அந்நிய பாஷை பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவனும் ஆண்டவரும் தனியாக என்ன செய்கிறார்கள்? உறவாடுகிறார்கள். உறவாடுகிறார்கள். ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, ஏதேன் தோட்டத்துக்கே தேடி வந்துட்டார். தேடி வந்து அவனையே சுத்திக்கிட்டு இருக்காரு பாரு. எங்க இவனை காணா? ஆதாம் எங்க இருக்க? இவர் தேடி போறாரு. இவர் எங்க இருக்காரு? இவர் ஏதோ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காரு. ஆனா ஆண்டவர் தேடுறாரு பாருங்க. எப்பயுமே விசிட் பண்ற இடத்துக்கு வர்றாரு. பகலின் குளிர்ச்சியான வேலையில தேவன் எப்பொழுதும் ஆதாமை சந்திக்கிற இடத்துக்கு வர்றாரு. ஆதாம் அங்க இல்ல. இப்போ மனுஷன் அந்த இடத்துல இல்லாதனால இவனை தேடி தேவன் என்ன செய்றாரு? இப்ப மனுஷன் மறைஞ்சிருக்கிறான். மனுஷன் என்ன செய்யறான்? மறைஞ்சிருக்கிறான். தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உங்க கூட உறவாடுறது தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். பவுல் அத்தேனை பட்டணத்துக்கு போறாரு. பவுல் எங்க போறாரு? அத்தேனை பட்டணத்துக்கு போறாரு. அத்தேனை பட்டணத்துக்கு போனா அங்க ஏராளமான கோயில்கள் இருக்கு. கிரேக்க தேசத்துல அத்தேனை பட்டணத்துல அங்க ஒரு கோயில்ல சாமியே இல்லை. ஆனா அங்க ஒண்ணு எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க? அறியப்படாத தேவனுக்கு, கண்களால் காணப்படாத தேவனுக்கான ஆலயம் எழுதியிருக்கிறான். பவுல் அதை பார்க்கிறாரு, பார்த்துட்டு பேசுறாரு, நீ அறியப்படாத தேவனை அறிவிக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. மனுஷனுடைய தேவையை சொல்லிடுறேன். இயேசு வருவதற்கு முன்னதாகவே அரிஸ்டாட்டில் வந்துட்டார். இயேசு வருவதற்கு முன்னாடியே பிளேட்டோ வந்துட்டார். இயேசு வருவதற்கு முன்னாடியே யார் வந்துட்டா? சாக்ரட்டிஸ் வந்துட்டாரு. இவங்க எல்லாரும் இறைவனையும் மனிதனையும் குறித்த தத்துவங்களை ஏராளமான சொல்றாங்க. ஏராளமான தத்துவங்களை சொல்றாங்க. இப்படி தத்துவம் பேசினா கூட ஊருக்கு ரோட்டுக்கு ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்கான் கிரேக்கத்துல. என்ன பிரச்சனை? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி மனுஷனுடைய தேவை இறைவன் மாத்திரமே. நீ என்னதான் மனுஷனை கொண்டு போய் எங்க விட்டாலும் என்ன செய்ய? கடவுளை தேடுறதுல தான் இருப்பான். கடவுளை 2 விஷயத்துல அந்த உலகம் சொல்லுது, 2 விதத்துல கடவுளை தேடிடலான்னு சொல்லு. ஒண்ணு உள் ஜோதி, இன்னர் லைட்ன்றாங்க, ஆன்ம ஜோதி. இந்த ஆன்ம ஜோதியை எப்படி கடவுளை கண்டுபிடிக்கிறது? சொல்றாங்க, நீங்க வந்து மலைக்கு போங்க, காடுகளுக்கு போங்க, அங்க போய் தவம் இருங்க, நாட்கள் ஓடட்டும், அப்படியே உங்க மனசை பாருங்க, ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வரும், ஒரு புது மனதுல ஒரு புது வெளிச்சம் வரும். அதுதான் இறைவன் உங்கள்கிட்ட பேசுறது. ஒருத்தன் அப்படி சொல்றான். ஒருத்தன் எப்படி சொல்றான்? அப்படியே ஊரெல்லாம் சுத்தி பாரியா எப்படிலாம் இருக்குன்னு. கடவுளை இதுக்கு மேல என்னத்தை போய் பார்க்க போற? இந்த பச்சை பசேன் இருக்கு, டெய்லி மழையை கொடுக்குறாரு, வெயில கொடுக்குறாரு, இதுக்கு மேல என்ன கடவுளை பார்க்க முடியும்? இப்படியும் கடவுளை அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஆனா நான் சொல்றேன், கடவுளை அறியறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அந்த இயேசுவை பற்றி அறிய வேண்டும் என்றால் சத்திய ஆவியானவர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியானவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வார். ஆமென். திரும்பங்களே அப்போஸ்தலர் 14 ஆண்டவரை உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடவுளை வேற வழியில தேடுறாங்க. நான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. 15 முடிச்சிடுறேன். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். 17 அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததில்லை என்றார்கள். கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் மூலமா பேசுறாரு. இந்த உலகத்தை பார்த்தாலே ஆண்டவன் இருக்கான்றதை நீ தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தை பார்த்தாலே யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் மூல தேவை அவசியம் இல்லை. இந்த உலகத்தை பாரு,
தேவன் இருக்கிறார் என்பதை உன்னால் என்ன செய்ய முடியும்? அவர் எல்லாவற்றையும் எப்படி படைச்சிருக்கிறார்ன்றதை உணர முடியும். இப்போ இதெல்லாம் உணரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு முதல்ல ஆவியானவருடைய உதவி என்ன செய்ய தேவை. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறதை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு ஆவியானவருடைய உதவி தேவை. பைபிள் படிக்கும் போது இந்த பைபிளை புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு யாருடைய உதவி தேவை? ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நீ ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் எப்படி இருக்கும்? ட்ரையாக இருக்கும். ஏன்டா ஜெபம் பண்ணுறோம்னு இருக்கும். நீ ஜெபம் பண்ண ஒரு புரோட்டோகால் படி தான் நீ ஜெபம் பண்ணுவேன். 2 பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணா 2 பாட்டு பாடணும், அடுத்து ஒரு அதிகாரம் வாசிக்கணும், அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு, சர்ச்சுக்கு, பாஸ்டருக்கு, அப்புறம் போக வர தொழிலுக்கு, அப்புறம் பொருளாதாரத்துக்கு ஜெபம் பண்ணி ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆமென் முடிச்சோம். அவ்வளோதான் ஜெபம் பண்ணு. இந்த ஜெபம்ன்றது அது இல்லையே. அது எப்படி தெரியுமா? அது தோட்டத்தில் ஆதாமும் தேவனும் இருவரும் ஒன்றாக நடந்த அனுபவம். இது வேற, இது நடக்கிறது. அதை தான் ஏனோக்கு செஞ்சார். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். சொல்லுங்க, தேவனோட என்ன செய்தார்? அது எப்படி தேவனோட சஞ்சரிக்க முடியும்? தேவனோட சஞ்சரித்தார். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாத்துக்கும் ஆவியின் ஆரம்பம் இல்லை அப்படின்னா எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஆவியானவர் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அது நிரந்தரமாக இருக்கும். ஒரு காரியம் ஆவியானவருடைய சமூகத்திலிருந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது நிரந்தரமாக போய்கிட்டே இருக்கும். வருமானமா ஆவியானவர்கிட்ட இருந்து ஆரம்பி. உலகம் சொல்லுது எப்படினாலும் சம்பாரிச்சு கொள்ளையில் பாதி கொள்ளை எனக்கு கொண்டு வந்து கொடுத்து நீ என்னவா மாறிக்க, என்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்க அப்படின்னு சொல்லுது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த சோழிலாம் நம்மகிட்ட கிடையாது தம்பி. கைப்பாடாக சேர்க்கணும், சுத்தமாக சேர்க்கணும். கர்த்தருடைய உதவி உனக்கு தேவை அப்படின்னா நீ கைப்பாடாக சம்பாதிக்கிறது ஞானமாக செய்யணும். அப்படின்னா நீ பார்க்குற வேலையில் ஒரு புத்தி இருக்கணும். அப்படின்னா உனக்கு யார் ரொம்ப முக்கியம்? ஆவியானவரோடு நடக்கிற அனுபவம். சொல்லுங்கள், ஆவியானவரோடு நடக்கிற அனுபவம். யோசேப்பை பார்க்குறான் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்வோனுக்கு. யோசேப்பை பார்க்கும்போது பார்வோனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாரா இவன் வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு பார்த்தா யோசேப்பா பார்வோனே யோசேப்பை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 41வது அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, எல்லாம் சேர்ந்து படிங்க. தேவ ஆவியை பெற்ற தேவ ஆவியை, எல்லாம் சொல்லுங்க, தேவ ஆவியை, தேவ ஆவியை பெற்ற மனுஷன். பெற்ற மனுஷன் யாரு? யாரு? யாருங்க? யோசுவாவா காலேபா? யோசேப்பு பத்தி பேசுது. தேவ ஆவியை பெற்றவன் அவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன், தரிசனம் மிக்கவன். கவனிங்க, நான் சொல்றேன், உயர்வுக்கு உன்னோட சுய முயற்சி இல்ல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு நீ உன்னையே பெருமை பேசுறதை நிறுத்திட்டு ஆவியானவர் உனக்கு சொல்ற உதவியை கேளு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, தேவ ஆவியை பெற்ற இவனை போல. யார் சொல்றா? ராஜா சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். மேல ஆவியின் அபிஷேகம் இருந்துச்சுன்னா நீ வேலை பார்க்குற இடத்துல நீ வித்தியாசமா இருப்ப. அது என்ன செய்யும்? வேலை பார்க்குற இடத்துல அபிஷேகம் மேல இருந்தா அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும் சொல்றேன், படிங்க எல்லாரும். ஆதியாகமம் புத்தகம் 41:49. இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. என்னவா இருந்துச்சு? அளவுக்கு அடங்காததா. நீ அபிஷேகத்தினால நிறைஞ்ச மனுஷன்னா உன்கிட்ட இருக்கிற தானியம் எப்படி இருக்கும்? அளவுக்கு அடங்காததா. You cannot contain the blessings of God when you are giving yourself to the Holy Spirit guidance. நீ பரிசுத்தாவியானவருடைய காரியத்திற்கு, பரிசுத்த ஆவிக்கு உன்னை ஒப்பு கொடுத்த அப்படின்னா உன்னுடைய தானியத்தை தேவன் அளவில்லாமல் மாற்றுவார். நீ என்ன சொல்ற அப்படின்னா நானா கைப்பாடா சேர்க்கிறேன்னு சொல்ற. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஆசீர்வாதம் இந்த சென்ஸ் நான் மெயினா சொல்றது, பணம் எத்தனை பேருக்கு வேணும்? ஏன் தெரியுமா? நான் ஆவியினுக்கு அபிஷேகத்துக்கு மரியாதை கொடுத்த மனுஷன், அதனால என் தானியம் அலங்காததா இருக்கும். இது நான் சொல்லல,
பழைய ஏற்பாட்டில் யோசேப்புக்கு கர்த்தர் சொன்னது, தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒரு மனுஷன் கூட கிடையாது. ஆகையினால அவன்கிட்ட என்ன இருந்துச்சு? தானியம் இருந்தது, அதுவும் அளவில்லாமல் இருந்தது. யாரு? கைதி நம்பர் 211. கைதி நம்பர் 211 எங்க பாருக்கா? இந்த ஜெயிலில் இருக்கிறான். பேர் என்னப்பா? யோசேப்பு. கூப்பிடுங்க அவனை. ராஜா கூப்பிடுறாரு. இப்ப கைதி நம்பர் 211 தூக்கிட்டு இப்ப சூப்பர் ட்ரெஸ். ராஜாவை பார்க்க போறப்ப வேற ட்ரெஸ். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர், நீ ஜெயிலில் இருந்தா, நீ ஜெயிலில் இருக்கியா, உன்னை அடிமைப்படுத்துறாங்களா, உன்னை ஒதுக்குறாங்களா, உன்னை நிராகரிக்கிறாங்களா, நீ ஆவியானவருக்கு மரியாதை கொடுத்த அப்படின்னு சொல்லி சொன்னா நீ ராஜாக்கு முன்னாடி வந்துடுவ. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு, தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு. அதனால உங்க வாழ்க்கையில நீ சம்பாதிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆவியானவரோட செலவழிக்கிற நேரம். சொல்றேன், உனக்கு பணம் தான் பிரச்சனைனா பணத்தை தருவாரு. உனக்கு நகை தான் பிரச்சனைன்னா நகையை தருவாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என் மேல அபிஷேகம் இருக்கு, என் மேல ஆவியானவர் இருக்கிறார், என் மேல ஆவியானவர் இருக்கிறார். நான் ஆவியானவருக்கு மரியாதை கொடுக்குற மனுஷன். நான் ஆவியானவருக்கு மரியாதை கொடுக்குற மனுஷனா இருக்கிறதுனால என் செல்வம் குறையாது. என் செல்வம், சொல்லுங்க, என் செல்வம் குறையாது. நடக்குமா பாஸ்டர்? நடக்கும் சிஸ்டர். நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம்னு ஏசுனாரு. புதிய ஏற்பாடு முழுக்க பேசி வச்சிருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி. நீங்க போய் கொஞ்சம் மட்டும் மெடிடேட் பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யம்னா என்னன்னு. ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். தேவனுடைய ராஜ்யம் என்பது அங்கே என்றும் இங்கே என்றும் இல்லாமல் அது எங்கே இருக்கிறது? அது உங்களுக்குள்ள இருக்கிறது. இயேசு சொன்னார், எங்க இருக்கு தேவனுடைய ராஜ்யம்? உங்களுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் அங்கே இங்கே வெளியெல்லாம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் உள்ள இருக்கு. அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த ஆவியானவருக்குள்ள இருந்து என்ன செய்யுது? தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்குது. இப்ப எந்த மனுஷன் ஆவியானவருக்கு மரியாதை கொடுத்து நேரம் செலவழிக்கிறானோ அவன் வாழ்க்கை சீரும் சிறப்புமா மாறும். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வாயில விஷம் இருக்கு. இந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரே வழி அக்கினிமயமான நாவு. என் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த நாக்கு தான். அப்ப இந்த நாக்கை நான் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஆமாவா இல்லையா? நாயை பிடிச்சி கட்டி போடுறா அப்படின்றாங்க. எதுக்கு? அது கடிச்சிடும். அதே பிடிச்சி நாக்கை பிடிச்சி கட்டி போடணும். இல்லைன்னா அது எல்லாரையும் பாலாக்கிடும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்னைக்காவது மனுஷனை கட்டி போடுறான்னு சொல்லுவாங்களா? மனுஷனை கட்ட மாட்டாங்க. ஆனால் எதை கட்டணும்? சாப்பிட்றதுக்கு நாக்கை கட்டுறது நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. சாப்பிட்றதுல மட்டும் கண்ட்ரோலாக இருப்பாங்க. ஆனால் பேசுறதுல வேதம் சொல்லுகிறது, பேசுகிறதற்கு தாமதம். இளைஞர் பேசுகிறதுக்கு தாமதம். அது எப்படி? அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் திருப்பி நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் பாஸ்டர். எப்படி சொல்லாமல் வந்துடலாமா? நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது நம்ம பேசணும்ல பாஸ்டர். பேசுவதற்கு, கோவப்படுவதற்கு பொறுமையா, பேசுறதுக்கு தாமதமாக இருக்கணும், கோவப்படுறதுக்கு எப்படி இருக்கணும். இதெல்லாம் எங்கே வரும் தெரியுமா? இதெல்லாம் யார் செய்வா? ஆவியானவர் செய்வார். இப்போ நீ பேசு, இப்போ நீ கோவப்படு, உன்னுடைய உணர்வுகளை இப்போ நீ வெளிப்படுத்துன்னு சொல்லி ஆவியானவர் செய்வார். ஆகையினால இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்திலே ஆரம்பிச்சிட்டேன். கவனிங்க, ஆவியானவர் தான் எல்லா புள்ளிக்கும் ஆரம்பம். நான் என்னுடைய சாட்சியை சொல்லியே நான் முடிச்சிடுறேன். நான் ராம்நாட்டுக்கு வந்த பொழுது எனக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. சர்ச்சு வைக்கணுமா, இப்படி வீடு வீடாக சர்ச்சா போய் பிரசங்கம் பண்ணணுமா, கூட்டம் நடத்து, ஒன்றும் தெரியாது. ராம்நாடு வந்துட்டேன். ராம்நாடு வந்தா நான் நினச்சேன் ஒரு நோட்டீஸ் கொடுத்தா எல்லாரும் நம்ம வீடு தேடி வந்துடுவாங்க அப்படின்னு. நோட்டீஸ் கொடுத்து பார்த்தேன், யாரும் வரல. ஆகையினால ஒரு 2 மாத காலம் நான் இங்கே வேற ஒரு ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு போவேன் ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு நான் அதை உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவருடைய சத்தத்தை என் காதில் கேட்கறதுக்காக நான் காத்திருந்தேன். அதனால் அந்த சர்ச்சுக்கு போனேன் பாருங்க, போயிட்டு வருவேன். ஆனால் மற்ற நேரம் திங்கக்கிழமையிலேருந்து மற்ற சனிக்கிழமை வரை என்ன செய்வேன்னா, எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். ஸ்கெடியூல் போட்டிருப்பேன். காலையில் எந்திரிச்ச உடனே சமைச்சு
குளிச்சுட்டு வந்தவொடனே சமைச்சு வச்சுருவேன். 10 மணிக்கு என்னுடைய ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணுவேன். 10 to 6 மணி வரை ஸ்கெடியூல் இருக்கும். 2 மணி நேரம் அந்நிய பாஷை, 2 மணி நேரம் பாட்டு பாடி ஆராதனை, 2 மணி நேரம் செய்தி கேட்கணும், 2 மணி நேரம் அறிக்கை பண்ணணும். இதை 2 செஷனாக பிரிச்சுக்குவேன். காலையில் ஆரம்பித்த உடனே ஆராதிப்பேன், அடுத்து அந்நிய பாஷை, அடுத்து வேத வாசிப்பு, அடுத்து ஜெபம், இன்டர்செசரி ப்ரேயர், அடுத்த மதிய சாப்பாடு முடித்த உடனே மறுபடியும் இது. எத்தனை மாதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இதுதான் எனக்கு தெரியும். 2012 வரைக்கும், 2006 ஆரம்பித்த ஊழியம், 2012 வரைக்கும் அப்படி தான் நான் இருந்தேன். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறோம். என்னை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் அறிவிச்சுக்கிறது கூட யாரும் வந்தது கிடையாது. ஆனால் ஒருவர் அறிவித்து கொண்டே இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர். உங்களோட யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் உங்க கூட இருப்பாருன்னு சொல்லி சொன்னா, நான் சொல்றேன், உன்னை கனம் பண்ண அவர் ஒருவர் போதும். ஒருவர் போதும். பிடிச்சிக்க, இப்பவே ஆவியானவரை பிடிச்சிக்க. படிக்கிற இடத்துல உன்னை வெற்றியா மாற்றுவார், வேலை பார்க்குற இடத்துல வெற்றியா மாற்றுவார், உன்னை தலை சிறந்த இடத்துல வைப்பார் ஆவியானவர். யோசேப்பை எப்படி ஒரு மாபெரும் தேவ மனிதனாக பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தினாரோ, அப்படியே ராஜாக்களுக்கு முன்னாடி இந்த ஆவியானவர் உன்னை நிப்பாட்டுவார். யாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, நீர் இந்த சூழ்நிலைகளை, மக்களுடைய சூழ்நிலைகளை, மக்களுடைய தேவைகளை சந்திக்க முடிக்குமே நாங்கள் வரவேற்கிறோம். பிகின் பண்ணட்டும். உங்க எல்லாரும் ஆவியானவருக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு சபையாய் மாறட்டும் கர்த்தா. ஆவியானவருக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு சபையாய் மாறட்டும் தகப்பனே. ஆமென். இந்த சர்ச் ஆவியானவருக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு சபையாய் மாறட்டும். குடும்பங்கள் மாறட்டும். Thank you Lord. உம்மில் எல்லாவற்றையும் ஆரம்பிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இவர்களை நிரப்பும். இவர்கள் செய்கிற வேலையில உயர்வு உண்டாகட்டும். இவர்கள் செய்கிற வேலையிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இவர்கள் செய்கிற வேலையில வெற்றி உண்டாகட்டும். படிப்புல வெற்றி உண்டாகட்டும். குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அதை அவருடைய வாழ்க்கையில நீ செய்கிறீர் என்ற விசுவாசத்தை துதிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்த ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.